மற்றவங்க சபைக்கு வரணும். சபை ஏன் வளரவில்லை? புதிய ஆத்துமாக்கள் ஏன் வரவில்லை? எப்பொழுதும் பெருமூச்சு விடுகிறா, புலம்புகிறா, அதைரியப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருக்கிறா, மற்றவர்களுக்கு இடரலான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறா, புலம்பிக் கொண்டிருக்கிறா. அதனால மற்றவர்கள் ரட்சிக்கப்படல, உன்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படவில்லை, மற்றவங்க சபைக்கு வரல. நீதான் உத்தரவாதி. சிறியரில் ஒருவனுக்கு இடரலாயிருக்கிறவனை என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு நீங்கள் இடரலாக இருந்தால் உங்களை என்ன செய்ய சொல்லிக்கார் ஆண்டவர்? யாருக்காவது நீங்க உங்க பிள்ளைகளுக்கு இடரலா இருக்கீங்களா? புருஷனுக்கா? பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு இடரலா இருக்கீங்களா? என்ன சொல்லியிருக்கே? என்ன சொல்லியிருக்கே? என்ன சொல்லியிருக்கே? எந்திர கல்லை எங்க கட்டணும்? கழுத்துல கட்டணும். கழுத்துல இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாட்டு இருக்குது. எந்திர கல்லை கட்ட சொல்லியிருக்கு. கட்டி என்ன செய்யணும்? கட்டி எங்க கொண்டு போகணும்? கன்னியாகுமரி கடலுக்கு. கன்னியாகுமரி கடல்ல கொண்டு அந்த போட்டு போகல, அதுல போட்டு தள்ளிட்டு போப்பா, நடுக்கடலுக்கு கொண்டு போ. விவேகானந்தர் இதெல்லாம் தாண்டி போ. நடுக்கடல்ல கொண்டு என்ன செய்யும்? முக்கடல் சந்திக்கிற இடத்துல மூணு கடி. மற்றவர்களுக்கு இடரலாயிராத, தவறான வார்த்தைகளை பரப்பாத, துர்ச்செய்தியை பரப்பாத, மற்றவர்களுக்கு விரோதமா தவறான வார்த்தைகளை பேசாத. ரொம்ப கவனமா. நீ சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரு விசுவாசி சொல்ற வார்த்தையை மற்றவங்க ரொம்ப கவனமா கேட்பாங்க.